மூத்த பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தன்யா ராஜேந்திரன். நீங்க கடந்த 3 நாட்களா அந்த பகுதியில் செய்தி சேகரிக்கிறதுக்காக அங்க இருந்திருக்கிறீங்க. அதே போல அதிமுகவினர் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று கூறிக்கொண்டு இருந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மீதான என்ன மாதிரி ஒரு போக்கு வந்து கடைபிடிச்சாங்க, எப்படி அவங்க நடந்துகிட்டாங்க? நான் நேத்து அந்த கூவத்தூர் ரிசார்ட் பக்கத்துல இருந்தேன். இன்னைக்கு ஃபுல் டே போயஸ் கார்டன் இருந்தேன். போயஸ் கார்டன்லயும் போலீஸ் இல்லாம பார்ட்டி கார்டு இல்லாம கலர் டிஷர்ட் போட்ட நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டர் ரொம்ப மோசமா அந்த கார் வரும்போது அவங்க அப்படியே தள்ளிட்டாங்க. இதான் ஒரு ரிப்போர்ட் ஜேர்னலிஸ்ட். எனக்கு தெரியும் இப்போ ஆல்மோஸ்ட் 40 டெலிவிஷன் சேனல்ஸ் இருக்குது. எல்லாருமே ஒரு செலிபிரிட்டி இப்போ வி.கே. சசிகலா வெளியே வராங்கன்னா எல்லா கேமராமேன் எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட போவாங்க. அதனால செக்யூரிட்டி வேணும் கண்டிப்பா. ஜேர்னலிஸ்ட் நீங்க ஒரு பக்கம் நிறுத்துறீங்க, அவங்க மேல நீங்க கயிறு போடுறீங்க, அந்த மாதிரி எல்லா ப்ரிகாஷன்ஸ் நீங்க எடுத்துருங்க. ஆனா பிரைவேட் கார்ட்ஸை கொண்டு வந்து இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் தடையுது, அது கொஞ்சம் கூட சரியான நடவடிக்கை இல்லை. அது கூவத்தூர்ல நடந்துச்சு, போயஸ் கார்டுல நடந்துச்சு. ஆனா ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் சொல்ற மாதிரி இது இன்னைக்கோ நேத்தோ நடந்தது இல்லை. இது ரொம்ப வருஷமா. அப்கோர்ஸ் இந்த வாட்டி நான் ரொம்ப ஜாஸ்தி நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நிறைய பேர் நிக்கிறத கூவத்தூர்ல இருந்தாலும் போயஸ் கார்டுல இருந்து நிறைய பேர் நிக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஆனா எல்லா வாட்டியும் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் நம்மளோட வேலை பாக்குறோம், அது தடையறதுக்கு இன்னைக்கு ஒரு பெண் ரிப்போர்ட்டர் அவங்க ஆல்மோஸ்ட் விழுந்தாங்க அந்த கார் மேல. ஏன்னா அவ்வளவு ஜனங்க பேக்ல இருந்து வராங்க, ஃப்ரண்ட்ல இருந்து கார்ட்ஸ் வந்து தள்ளுறாங்க. எப்படி நம்ம வேலையை பண்ண முடியும்? இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் உண்டாயிதான் ஆகணும். கூவத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன சிக்கலா, என்ன பிரச்சனையா பார்க்கப்படுது? நீங்க கடந்த 3 நாட்களா போயிருக்கிறீங்க. அதே மாதிரி செய்தியாளர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் இதுதான். தங்களை வந்து யாரோ வந்து கேள்வி கேட்கறாங்க, மிரட்டுறாங்க. இது சம்பந்தமா புகார் கொடுத்தும் காவல்துறை செயல்படாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கூவத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க பார்த்த காட்சிகள் எப்படி இருந்தது? கூவத்தூர்ல ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட். ஏன்னா ஒரு பக்கத்துல ஜனங்க இருக்காங்க, அந்த பகுதியில ஜனங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அவங்களோட போக்கு வரவு எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணது சொல்லி அந்த ஒரு குரூப் இருக்காங்க. வேற ஒரு குரூப் இருக்காங்க, ஓபிஎஸ் ஜே சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அதை விட மீடியா ஒரு 50-70 மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனா போலீஸ் எல்லாரையும் தடுக்கிறாங்க. அந்த ஒரு குரூப்ல இன்னொரு 4th குரூப் ஏஐடிஎம்கேயோட கார்டர்ஸ், அவங்களோட பிரைவேட் கார்ட்ஸ் அவங்களும் இருக்காங்க. இந்த 4 குரூப்ஸும் இதுல போலீஸும் இந்த கார்ட்ஸ் சேர்த்து யாரையும் உள்ள விடல. அதனாலதான் எல்லா வாட்டியும் பிரச்சனை ஆகுது. ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி எல்லாரும் நிறுத்துறாங்க. போலீஸும் இந்த கார்ட்ஸ் சேர்ந்து நேற்று 2 வாட்டி, ஒரு வாட்டி காலைல கல் எடுத்து எரிஞ்சாங்க. ஈவினிங் நான் இருக்கும்போது ஒரு வாட்டி அவங்க கல் எடுத்தாங்க கையில. ஆனா எல்லா மீடியா பர்சன்ஸ் அப்போ அப்போஸ் பண்ணாங்க, அதனால எரியல கல்லு. ஆனா இது ரொம்ப தப்பான நடவடிக்கை. நம்ம அங்க எதுக்கு போறோம்? யாராவது பேட்டி கொடுப்பாங்க, நமக்கு விஷுவல்ஸ் எடுக்கிறதுக்கு, ஜனங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குது, அதனால அங்க மீடியா போறாங்க. இல்ல எல்லாரும் வீட்டுல உட்காருவாங்களே. ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆவது கரெக்ட் இல்ல. இப்போ கூவத்தூர்ல என்ன பிரச்சனைனா 1.5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி எல்லாரும் நிறுத்துறாங்க, உள்ள விடுறது இல்ல. ஜனங்களுக்கும் ரொம்ப கோவாங்க, ஏன் உள்ள விடுறது இல்ல? எங்களோட எம்எல்ஏ உட்கார்ந்து இருக்காங்க. நேத்து ஒரு ஆள் வந்தாங்க, அந்த ஆள் ரொம்ப அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிடுச்சு. என் எம்எல்ஏ உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, நான் ஏன் எம்எல்ஏ பார்க்க முடியாது, எனக்கு உள்ள போனோம்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு 50-100 பேர் வராங்க, அவங்க அப்படி ஸ்லோகன்ஸ் ரேஸ் பண்றாங்க. அப்படிதான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது கூவத்தூர்ல. வந்து கல் எறியறதுக்கு முயற்சி பண்ணாங்க, சில இடங்கள்ல கல்லும் எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது சம்பந்தமா நீங்க ஏதாவது புகார் தெரிவிச்சிருந்தீங்களா காவல்துறையிட்ட? காவல்துறை கிட்ட இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போயஸ் கார்டன்ல ஒரு ரெட் டிஷர்ட் போட்டு ஒரு ஆள், ஒரு பெண் ரிப்போர்ட்டர் அப்படியே ஆல்மோஸ்ட் புஷ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்தாங்க அவர் யாருன்னு. எல்லாரும் அவங்கள சர்க்கிள் பண்ணி இவங்க தான் பண்ணிடுச்சு, இவங்க தான் மேன் ஹேண்டில் பண்ணிடுச்சுன்னு காவல்துறை கிட்ட சொல்லிட்டோம். ஆனா ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்க அப்படியே அங்கேன்னு ஓடி போயிட்டாங்க. காவல்துறையில அங்க இருந்த ஏசிபிஓ டிசிபிஓ சொன்னாங்க, இல்ல நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்றோம், இல்ல அவங்கள நாங்க டீடைன் பண்றோம் சொல்லி ஒன்னும் ஆகல. இப்ப நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், எல்லா வாட்டியும் கிரௌட்ல போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். ஒரு வாட்டியும் நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் போய் சொல்லதான் முடியும், சார் கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க, அதான் நம்ம பண்றோம். ஆனா எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் இல்லாம ஆக்சுவலி இன்னைக்கு வி.கே. சசிகலா பேசுனாங்க, நிறைய மீடியா பர்சன்ஸ் இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும், நம்ம ஆர்கனைஸ் பண்ணல, எல்லாருமே சேர்ந்து அவங்க மேல விழுந்துச்சு. சரி, அதனால போலீஸ்காரங்க வருவாங்க, நம்மள தடுவாங்க, அது எனக்கு புரிய முடியுது. ஆனா போலீஸ்காரங்க இல்லாம பிரைவேட் கார்ட்ஸ் எதுக்கு வராங்க? அதுதான் என்னோட கேள்வி. தனியா, நீங்க 3 நாளா தொடர்ந்து அங்க செய்தி சேகரிக்க போயிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் இது சம்பந்தமா என்ன சொல்றாங்க? அவங்க சுதந்திரமா உணர்றாங்களா, இல்ல அவங்களுக்கு மேலயும் அடக்குமுறையை யாரோ கையாளுற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்களா? இல்ல அதுலயும் 2 ஒப்பீனியன் இருக்கு. நான் கொஞ்சம் கிராமத்துல அவங்க கொஞ்சம் பேர்கிட்ட பேசி அவங்க சொல்லி இல்லம்மா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடக்கலாம். சில டைம் ஆதார் கார்டு கேட்கறாங்க, நம்மளோட அட்ரஸ்
என்ன தெரியறதுக்கு. ஆனா நம்மள ஒண்ணும் தடை பண்ணல. ஒரு சைடுல கொஞ்சம் பேர் சொன்னாங்க. ஆனா இன்னும் பேர் சொன்னாங்க இல்ல வார்டுக்கு தண்ணி விட வர போடல, தண்ணி போடுறதுக்கு வர விடலன்னு கொஞ்சம் ஒரு செக்ஷன் சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீடம் இல்ல அங்க நடக்கிறதுக்குன்னு. அப்ப அந்த ஊர்லயே ஜனங்கள் கோர்ட்ல இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு செக்ஷன் ஆஃப் ஜனங்க கோர்ட்ல இருக்காங்க. அவங்களோட ஃப்ரீ மூவ்மெண்ட் அது எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி சமயத்துல அதாவது செய்தியாளர்கள் வந்து என்ன விஷயம் உள்ள நடக்குது அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக கடமையாற்ற நோக்கில் வந்து அவங்க அந்த இடத்துல செயல்பட்டு இருக்காங்க. அவங்க மேல தொடர்ந்து காவல்துறை இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையில ஈடுபடுறதா வந்து அவங்க புகாரும் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாவே இந்த காவல்துறை செயல்படுற மாதிரி நீங்க ஒரு பத்திரிகையாளரை பாக்குறீங்களா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, நான் கர்நாடகத்துல அங்க பிஎஸ் யதுரப்பா, ஜனார்தன் ரெட்டி இவங்க 3 வாட்டி இந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிஎஸ் யதுரப்பா அவங்களோட எம்எல்ஏஸ் சேர்த்து ஒரு ஹோட்டல்ல போவாங்க, இல்லைன்னா ஜனார்தன் ரெட்டி போவாங்க. ஆனா எல்லா வாட்டியும் அங்க மீடியா என்ட்ரி இருந்துச்சு. நம்ம உள்ள போய் அது ஜனார்தன் ரெட்டியா இருந்தாலும் யதுரப்பா இருந்தாலும் அவங்கள எம்எல்ஏஸா இருந்தாலும் எல்லாரும் பேசி அவங்களோட பேட்டி எடுத்து வெளியே வந்திருக்கோம். அது எல்லா நாளும் நாங்க லிட்டரலி அங்க தங்கி இருந்தோம். எல்லா நாளும் காலையில போய் பேட்டி எடுத்து ஈவினிங் வரைக்கும் அங்க லைவ் பண்ணி திருப்பி வருவோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க எப்படி என்ட்ரி இல்லாம அட்லீஸ்ட் சரி இவ்வளவு ஜனம் இருக்கு, நம்மளோட ஒரு சேஃப்டி, மீடியா கவரேஜ் இவங்களுக்கு வேணும், ஆனா மீடியா பக்கத்துல வரக்கூடாது. அது எப்படி நடக்கும்? நம்ம சேஃப்டி இங்க ஒரு பிரச்சனையே இல்லை. ஒரு இவங்களுக்கு கன்சிடரேஷனே கிடையாது. எவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் வெளியே நிக்கிறாங்க, வீடியோ கேம் பர்சன்ஸ் வெளியே நிக்கிறாங்க. அவங்க சேஃப்டியை பத்தி ஒரு கன்சிடரேஷனும் இல்ல. நேத்து நைட் ஃபார் எக்ஸாம்பிள் 7:30 அடிச்சாங்க வரதுக்கு. கொஞ்சம் கூட லைட் இல்ல அந்த ஏரியாவில. ஏதோ ரோட்ல நாம எல்லாம் நிக்கிறோம். ரைட் போலீஸ் 100 100 ரைட் போலீஸ் வந்தாங்க ஃபுல் கியர் போட்டு. அங்க என்ன நடக்க போகுது யாருக்கும் தெரியல. அப்ப அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அட்லீஸ்ட் மீடியா பீப்புள் அலோவ் பண்ணலாம். ரிசார்ட் பக்கத்துல அலோவ் பண்ணுங்க. சரி அவங்க பேச வேணா நமக்கு பரவாயில்ல, பேட்டி கொடுக்காதுங்க. ஆனா அட்லீஸ்ட் ஒரு பாதுகாப்பான இடத்துல நம்மள மிக்க விடுங்க. அதுவும் இல்ல, ஜனங்க கூட 1.5 கிலோமீட்டர் தூரத்துல நம்மளையும் தடுஞ்சு வச்சிருக்காங்க. தன்யா, பெண் பத்திரிகையாளர்கள் இப்ப வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வீடியோ ஜேர்னலிஸ்டும் பெண் பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா அவங்க பெண்கள் வந்து கூடுதலா என்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு மோதல் போக்கு நடைபெறும் சமயத்துல வந்து அவங்க எப்படி கூடுதலா பிரச்சனையா வந்து உணர்றாங்க இதை வந்து? இல்ல எல்லாருக்கும் கஷ்டம் தான். இப்ப ஆண் ஆயிருந்தாலும் பெண் ஆயிருந்தாலும் கிரௌடுல ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, பெண் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஜாஸ்தி டிஃபிகல்ட்டி இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஏன்னா இது கிரௌட்லயா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜேர்னலிஸ்டே ஒரு 40-50 பேர் இருக்காங்க. அந்த கிரௌட்ல நிக்கிறது நம்மளுக்கு கஷ்டம். இப்போ ஒரு 40 சேனல்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் 40 கேமராமேன், ஒரு அசிஸ்டன்ட், ஒரு ரிப்போர்ட்டர். அதுலயே ஒரு 10-15 பேர் தான் பெண் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆள் வெளியே வந்துச்சுன்னா எல்லாரும் இந்த பெண் ரிப்போர்ட்டர்ஸ் மேல தான் விடுவாங்க இல்ல. அதே கஷ்டம். ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டம். செகண்ட் கிரௌடு, எல்லா இடத்துலயும் கிரௌடு. தேர்ட் போலீஸ், அவங்க அப்படியே கயர் போட்டு நம்மள எங்கே போக விடுறது இல்ல. இது சரியான நடவடிக்கை இல்லை. இது டிஎம்கே இருந்தாலும் ஏஐடிஎம்கே இருந்தாலும் எவ்வளவு வருஷமா இப்படி பண்றாங்க. இந்த ஒரு ஸ்டேட்ல மட்டும்தான் இப்படி பிரஸ் ட்ரீட் பண்றாங்க. நான் கேரளால கவர் பண்ணிருக்கேன், கர்நாடகத்துல கவர் பண்ணிருக்கேன். இங்க மட்டும் இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்துதான் ஆகணும். காவல்துறையினர் வந்து சுதந்திரமா வந்து செயல்பட முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுருக்கமா சொல்லுங்க. இல்ல, நான் நினைக்கல அப்படி. ஏன்னா நாங்க ரொம்ப வாட்டி நேற்று காவல்துறை கிட்ட கேட்டுச்சு, சார் உங்களுக்கு என்ன கம்பல்ஷன், நீங்க நம்மளை விட்டுடுங்க, அங்க எம்எல்ஏஸ் இருக்காங்க உள்ள. அவங்க சொல்லிச்சு, மேடம் நம்மளோட நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க, முடியாது. நான் நினைக்கிறேன் அவங்க கண்டிப்பா அவங்க கம்பல்ஷன் தான் இருக்காங்க. யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கிட்ட ரொம்ப கர்ஷனமா சொல்லியிருக்காங்க.